தாங்க முடியல. ஏண்டி உன்னிட்டு என்னடி காட்டா? என்ன காட்ட? ஒரே ஒரு முத்தம் காட்டு. அந்த முத்தம் நீ கொடுத்துருந்தா உனக்கு ஏண்டி நிலைமை வந்திருக்கும்? இந்த 7 வருஷம் மேல ஆசைப்பட மாட்டான். பட் ஆசைப்பட்டானா அதை அடையா விட மாட்டான். ஏய் உன் கழுத்துல தாலி கட்டணுமா? ஐயோ பாடி செவி செய்வாடி. ஐயா டீ சாப்பிட்டமா டம்ளர் போட்டமா தான் இருப்பேன். அதை விட்டுட்டு உன் கழுத்துல தாலி கட்டியா என் முகத்துல என்னுடைய அத்தி மகனுக்கு எனக்கு திருமணம் பேசி முடிப்பதற்காக இந்த பாவி நான் இப்போது கற்பி பறிகொடுத்து விட்டேனே. திருமணத்திற்கு நாள் குறிச்சாச்சு. இந்த சந்தோஷமான விஷயத்தை என்னுடைய தங்கை கலைச்செல்வியிடத்துல சொன்னா அவருடைய முகத்துல பார்க்கிற சிரிப்பேன். அந்த சிரிப்பை நீண்ட நாட்கள் கழித்து இப்போது நான் பார்க்க போறேன். சென்று வரேன். பாட்டு
செய்யறாங்க. இருந்தாலும் வர வழியா பத்திரிக்கை வர அடிச்சுட்டு போற வழியில எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டா ஏழையே சோகமா வந்துடும். வணக்கம்மா. நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. ஒரு சந்தோஷமான விஷயம் என்னப்பா? என்னுடைய தங்கச்சிக்கு திருமணம், அதனால பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? சரிப்பா சரிப்பா. கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடணும். வந்துடுறோம்மா. 200 ரூபாய் பஸ் ஃபேர் ஆகுது எனக்கு. திருச்சியிலிருந்து வரேன். அண்ணா வணக்கண்ணா. இப்போ சாமி நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அண்ணா ஒரு சந்தோஷமான விஷயம்ண்ணா. என்னுடைய தங்கச்சிக்கு கல்யாணம். தங்கச்சி கல்யாணமா? ஆமா. அண்ணா பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா வரேன்டா. எந்த மண்டபம்னா? எந்த மண்டபம்? ஓ, கல்யாணம் எந்த மண்டபம்னு கேக்குறீங்களா? மண்டபம் என்ன தெரியுமா? எங்கடா? ஆரணி தனுஷ் திருமண மண்டபத்தில் தான் கல்யாணமா வச்சிருக்கிறேன். கேள்விப்படாது. பெரிய மண்டபம் ஆச்சியா? கேள்விப்பட்டீங்களே? ஆனால் ரொம்ப ரொம்ப பெரிய மண்டபம் தான். டேட்டே கிடைக்காது. அது தேதி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டவன் நானு. எப்படியோ ஒண்ணு புடிச்சு அந்த மண்டபத்தை பதிவு பண்ணிட்டேன். அந்த மண்டபத்துல தான் தனுஷ் திருமண மண்டபத்துல கல்யாணம். கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும். கண்டிப்பா வரேன்டா. மச்சான் என்கிட்ட மச்சான். வாயா வாயா வா போய் வாய்டா வாங்க வா வாய் ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்போ வந்தா? இப்பதான் வந்து நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கறியா? மினிமா பால்ல போறியா? ஏய் டான் பண்ணிடுறால எங்கம்மா இருக்கிறீங்க? பாத்ரூம் குடிச்சா பால் குடிக்கிறீங்க. அங்க போய் ஓடுறா. நான் வரவேண்டா சாப்பிட்டு வந்தேன். ஒரு நல்ல விஷயத்தோட தான் வந்தேன். என் தங்கச்சி கல்யாணம். மச்சானே குடுத்துரு. பத்திரிக்கை குடுத்துட்டு போறேன். மச்சான்கிட்ட 2 பேருமே வந்துருவோம். ஆமா ஆமா. சரிம்மா போமா. ஐயா தங்கச்சி கல்யாணம் ஐயா. பத்திரிக்கை எடுத்துட்டு வந்திருக்கிறேன். தகுதி கல்யாணம் சந்தோஷமான விஷயம். போன் பண்றேன். வாட்டர் பாட்டில காமிச்சாதான் கல்யாணத்துக்கு வருவேன். நல்ல காட்டுல ஒரே ஒரு ஜனங்கள லாரில கால தேய்க்காது. டேய் யாரவா? நீ கல்யாணத்துக்கு போனாதான் குவார்டர் பாட்டில் கொடுப்பாங்க. நோட்டீஸ் கொடுக்கும்போதே கொடுப்பாங்களா உனக்கு? இந்த காலத்துல நல்லது கெட்டது எது நடந்தாலும் அது இல்லாம நடக்குமா? அனைத்துமே உண்டு. அதனால கண்டிப்பா வாங்கி வச்சிருக்கேன். கண்டிப்பா வந்துடும். கண்டிப்பா ஒரு போயிட்டு வரட்டா? என்னய்யா மொழி விலகப்பட்டது. ஆமாய்யா, என்னுடைய தங்கையினுடைய திருமணத்துல வந்து மொழி விளக்கப்பட்டது. ஏன்னா அனைவருமே வரணும், வயிறார சாப்பிடணும், மனதார என்னுடைய தங்கச்சி வாழ்க்கணும். வாழ்க்கைனா போதும். ஏன்னா என்னுடைய தங்கச்சி வந்து வாழ்க்கை நல்லா இருக்கணும். பரவாயில்ல. மொழியும் கிடையாது கிடையாது. வாட்டர் பாட்டில வாங்கி வந்து கொடுத்துடுறேன். ஆமா சாப்பாடும் போட்டுடுறேன். ஆமா ஜனம் கூட்டம் அதிகமா வரும். அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். அதான் மட்டும் சூப்பரு. அதிகமா வாங்கி நாட்டு மக்களே, உங்களுக்கெல்லாம் பத்திரிகை கொடுக்கல அப்படின்னு யாரும் தவறா எடுத்துக்காதீங்க. ஏன்னா நான் இருக்கிறது ஒரே ஆளு. எந்த வேலையை செய்வேன், எந்த வேலையை விடுவேன். அதனால உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு அனைவருமே திருமணத்திற்கு வாங்க, வயிறார சாப்பிடுங்க, மனதார என்னுடைய தங்கச்சி வாழ்த்துங்க. ஏனென்றால் என்னுடைய தங்கச்சி வாழ்க்கையில நல்லா இருக்கணும். அனைவருமே கண்டிப்பா திருமணத்திற்கு வந்துருங்க.
சாமி நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியலையே. அவர் முகத்துல நான் எப்படி முடிக்க போறேன்னு தெரியலையே. தங்கையை பார்க்க வேண்டும், திருமண செய்தியை உரைக்க வேண்டும் என்று ஓடி வந்து பார்த்தால் வீட்டில் ஆளை காணமே. சரி எங்க சென்று பார்க்கலாம்.